Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. பிரதமர் மோடியின் வருகையை தொடர்ந்து கன்னியாகுமரி விவேகானந்தன் நினைவு மண்டபத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து உள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுவதால் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 3 நாட்கள் பயணமாக கடந்த வியாழக்கிழமை 30ஆம் தேதி வியாழக்கிழமை கன்னியாகுமரி வந்தார். கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்ட அவர் 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தியானத்தில் ஈடுபட்டார். தற்போது பிரதமர் நேற்று மாலை அங்கிருந்து தனிப்படகு மூலம் கரை வந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரத்துக்கு சென்றார். அங்கிருந்து டெல்லி சென்று புறப்பட்டு சென்று விட்டார். தற்போது பிரதமர் மோடி வருகையை ஒட்டி கடந்த 3 நாட்கள் அவ்வப்போது சுற்றுலா பயணிகளை பூம்பார் கப்பல் போக்குவரத்து கழகமானது திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகளை அனுமதித்தனர். ஆனால் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி அவ்வப்போது அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் கெடுபிடியானது, போலீசாருடைய தீவிர கெடுபிடியானது சற்று ஓய்ந்து இன்று காலை 8 மணி முதலே சுற்றுலா பயணிகள் அதிக அளவு அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 3 நாட்களாக பிரதமர் மோடி அங்குள்ள தியான மண்டபத்திலே தியானத்தில் ஈடுபட்டார். இந்த செய்தியானது தேசிய ஊடகங்கள் மட்டுமல்லாது உலக அளவில் புகைப்படங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பிரதிபலிப்பிருக்கிறது. அதன் காரணமாக இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது சற்று அதிகமாக காணப்பட்டது. கன்னியாகுமரி வருகின்ற சுற்றுலா பயணிகள் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்ப்பதற்கு அதிக ஆர்வம் கொள்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 தினங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. அதே போன்று விவேகானந்தர் நினைவுமண்டபத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையானது சற்று கூடுதல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று விவேகானந்தர் நினைவுமண்டபத்தில் உள்ள அந்த தியான மண்டபத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையானது அதிகமாக இருந்தது. சுவாமி விவேகானந்தர் நினைவுமண்டபத்தில் உள்ள அந்த தியான மண்டபத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். பிரதமர் கடந்த 3 நாட்களாக அங்கிருந்து தியானம் மேற்கொண்ட நிலையில் அங்கு நாமும் சென்று அந்த தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நிலையில் சுற்றுலா பயணியுடைய மனநிலை இருந்தது. அதன் காரணமாக இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த தியான மண்டபத்திற்கு சென்று பிரதமர் இருந்து கடந்த 3 நாட்கள் தியானம் செய்திருந்த இடத்தில் தாங்களும் இருந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதிக அளவிலான இந்த சுற்றுலா பயணிகள் இன்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.